நீ வந்து உதவி கேட்கறனா அது கண்டிப்பா பண உதவியா இருக்காது, வில்லங்கமான உதவியா தான் இருக்கும். அப்படி எந்த உதவியும் கிடைக்காது, கிளம்புங்கோ. மகேஷ் திரும்பவும் கிடைக்கணும்னா இதே மாதிரி நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்து காரியம் சாதிக்கணும். மகேஷ் முட்டாளா இருக்கலாம், ஆனா மூடனா இருக்க கூடாது. மகேஷ் நம்ம கம்பெனில இருந்தே ஏய் ஏன் கம்பெனி? குட் மார்னிங் சார். ஹலோ, வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் சார், மகேஷோட கேஸ் எப்போ கோர்ட்டுக்கு வருது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதே கேள்விதான் ஸ்னேகாவை என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ப்ளீஸ் ஸ்னேகா பற்றி பேசாதீங்க. சரி ஓகே, கூடிய சீக்கிரமே வந்துடும். வந்த ஃபர்ஸ்ட் டேவே நமக்கு ஃபேவர் அமைஞ்சிடும். இல்லை சார், நமக்கு ஃபேவரா வரக்கூடாது. மகேஷ் ஜெயிலுக்கு போகணும். என்ன மேடம் இது? அன்னைக்கு என்னடா அண்ணா மகேஷ் ஜெயிலுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லி சத்தம் போட்டீங்க, இப்ப மாத்தி பேசுறீங்க, என்ன ஆச்சு? சார், எனக்கும் ஸ்னேகாவுக்கும் ஆகாதுதான். ஆனா அன்னைக்கு அவ சொன்ன வார்த்தை கரெக்ட் தான். தண்டனை கிடைச்சாதான் அவங்க செய்யற தப்பு அவங்களுக்கு புரியும். இதை பாருங்க மேடம், இப்ப மிஸ்டர் ராஜசேகரை வெளியே கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதை கண்டிப்பா மகேஷ் மாட்டிக்குவாரு, பட் அவரையும் வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனா அதுக்குள்ள கிடைக்கிற சிறை தண்டனை மகேஷை மாத்தும் நம்புறீங்களா? அவரை மாத்துதோ இல்லையோ சார், ஆனா அந்த மல்லிகாவோட உறவே வேணான்னு முடிவு எடுப்பார் இல்ல? கண்டிப்பா அது நடக்கணும் சார். அந்த மல்லிகாவுக்கு தண்டனை கிடைக்கணும். என் மாமனார் கஷ்டப்பட்டு உருவாக்குனது அந்த கம்பெனி. அதுல வர ஒவ்வொரு காசும் என் மாமனாரோட உழைப்பு. அத அவ கலங்கப்படுத்திட்டா சார். கம்பெனி பேரை யூஸ் பண்ணி பேங்க்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கா. அதை வச்சு புது வீடு கட்டியிருக்கா. இத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா மகேஷ் கிட்ட சொன்னா அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. அவர் எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு புரியல சார். என் கம்பெனி, என் குடும்பம், மகேஷ் இவங்களெல்லாம் காப்பாத்தணும்னா மல்லிகாவும் மகேஷும் பிரியணும். அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தப்பா சொல்றீங்க. அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு. நான் என்ன சார் பண்ண முடியும்? அட்லீஸ்ட் கோவப்படாம இப்ப நான் சொல்றத கேட்கவாது முடியும்ல? சொல்லுங்க. இதுல ஸ்னேகாவோட உதவியும் இருந்தா ப்ளீஸ் ப்ளீஸ் நிதானமா கேளுங்க. நமக்கு சில விஷயங்கள் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல எந்தவித தப்புமே இல்லை. ஸ்னேகாவால செய்ய முடியாத எத்தனையோ விஷயங்கள் உங்களால எப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி உங்களால செய்ய முடியாத பல விஷயங்கள் ஸ்னேகாவால செய்ய முடியும். ஸ்னேகா இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்க. அவங்க மூலமா இன்னும் சில எவிடன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு விருப்பம்னா நம்ம இமீடியட்டா ஸ்னேகாவை போய் மீட் பண்ணிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? சரி, ஸ்னேகாவை மீட் பண்ணலாம். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? யார் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அவகிட்ட இன்னைக்கு வந்து உதவி கேட்கறது நினைக்கும் போது நீங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு குழம்பவே கூடாதுன்றதுக்காக தான் நானும் கூட வந்திருக்கேன். நமக்கு ஆக வேண்டிய காரியத்தை பத்தி மட்டும் யோசிங்க. வாங்க போலாம். வீடு வரைக்கும் வந்தாச்சு, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? வாங்க. ரோஜா நில்ல. எதுக்கு இங்க வந்திருக்க? ஸ்னேகாவை பார்க்கணும். அவ கொஞ்சம் கொஞ்சமா மாறின்னு வருது, உனக்கு பிடிக்கலையா? இப்பதான் உருப்பிட்டு இருக்கா. இல்லம்மா, ஸ்னேகா கிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி வேணும். நீ வந்து உதவி கேட்கறனா அது கண்டிப்பா பண உதவியா இருக்காது, வில்லங்கமான உதவியா தான் இருக்கும். அப்படி எந்த உதவியும் கிடைக்காது, கிளம்புங்கோ. போங்க. ஹலோ ஹலோ மேடம், என்னது? அவங்க சொன்னா நீங்க திரும்பி போயிடுவீங்களா? ஏமா யாருமா நீங்க? அது சரி, எங்காத்துக்கே வந்து என்ன யாருன்னு கேக்குறல. நீங்க யாரு? நான் ரோஜாவோட லாயர். நான் ஸ்னேகாவோட அம்மா. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா, இத பாருங்க, உங்க கதா காலட்சேபத்தெல்லாம் கோர்ட்ல வச்சுக்கோங்க, நடு ரோட்ல வேண்டாம். நீங்க எதுக்கு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாதா?
அந்த கடங்கார பாவி சொத்துல ஸ்னேகா குழந்தைக்கு பங்கு இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு போக வந்திருப்பேள். அம்மா அம்மாவா? என்ன உறவு முறை நமக்குள்ள வேண்டி கிடக்கு. இங்க பாருங்கம்மா, நான் உறவு கொண்டாடவும் வரல, உரிமை கொண்டாடவும் வரல. என் புருஷன் அந்த மல்லிகை மடியில மயங்கி கிடக்குறாரு. அவரை நான் காப்பாத்தணும். அதுக்கு எனக்கு ஸ்னேகாவோட உதவி தேவை. அதுக்கு தான் வந்தேன். என்னது? மகேஷுக்கு ஸ்னேகாவோட உதவி வேணுமா? அப்ப கண்டிப்பா ஸ்னேகா விட மாட்டேன், விடவே மாட்டேன். அம்மா ப்ளீஸ்மா. சுருட்ட முடியும் நாய்வாலியும் நிமித்த முடியாதுன்னு சொல்லுவா. அந்த லிஸ்ட்ல உங்க ஆத்துக்கார மகேஷையும் சேர்த்துக்கணும். அவன் இந்த ஜென்மத்துல திருந்த போறது இல்ல. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என் பொண்ணை பலிகடாவாக்காத. அவ உணர்ச்சிகளோட விளையாடாத. அம்மா பழசெல்லாம் மறந்து பேசாதீங்கம்மா. ஸ்னேகாவோட கல்யாணம் கிச்சாவோட நடக்குதுன்னு சொன்னப்ப என் உணர்ச்சிகளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஸ்னேகாவோட குழந்தை என்கிட்ட கொண்டு வந்து நீங்க விட்டுட்டு போல. தயவு செஞ்சு ஸ்னேகா கிச்சா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த குழந்தை இங்கேயே உன்னோட பாதுகாப்புலயே இந்த ஆத்துலயே இருக்கட்டும்மா. அப்போ என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். அப்ப அதை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அன்னைக்கு நீங்க ஒரு கஷ்டத்துல இருந்தீங்க, நான் காப்பாத்தினேன். இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. காப்பாத்த வேண்டியது உங்க கடமை இல்லையா? உள்ள வாங்க. வாங்க வாங்க. ஸ்னேகா, அரிடே வா ரோஜா, வாங்க உட்காருங்க வாங்க. என்ன விஷயம்? அது மல்லிகா 3 கோடியில ஒரு வீடு வாங்கியிருக்கா. 3 கோடியா? அந்த அண்ணாடங்காச்சிக்கு ஏது அவ்வளவு பணம்? அந்த சந்தேகத்துல தான் நான் ஆபீஸ்க்கு போய் பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அதுல எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் ரூபாய் கையாடல் நடந்திருக்கு. தெரியாம எவ்வளவோ. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆபீஸ் இப்ப பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு ஸ்னேகா. மகேஷ், குடும்பம், ஆபீஸ் இது எல்லாத்தையும் காப்பாத்தணும்னா மகேஷ் மல்லிகாவை பிரிக்கணும். அதுக்கு மகேஷ் ஜெயிலுக்கு போனாலும் தப்பில்லை. ரொம்ப கரெக்ட் ரோஜா. நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள்லாம் ஃபர்ஸ்ட் கோர்ட்ல கொண்டு போய் காட்டி மிஸ்டர் ராஜசேகர் சாரை ஜாமீன்ல எடுப்போம். என்னது? என் பொண்ணை கோர்ட்டை கூட்டின்னு போறேடா? மாட்டேன், நான் விட மாட்டேன். அம்மா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ சும்மா இரு ஸ்னேகா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. கோர்ட்டை கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு உன் மேல கேஸை போட்டு உள்ள தள்ளிவிடுவா. ரோஜா, இங்க உட்காந்து பேசுறது அவ்வளவு சரியா இல்ல. இந்த ஆத்துல செவுத்துக்கு கூட காது இருக்கு. நம்ம உங்க வீட்டுல போய் பேசலாமா? ஸ்னேகா, ஏய் ஸ்னேகா, உள்ள போய் உட்காந்து பேசலாமோ? சொன்னது கேளு ஸ்னேகா. அவ கூட்டல போகாது, உனக்கு நல்லது இல்லையா? அக்கா, 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 அக்கா. என்னம்மா? எங்க போயிட்டீங்க நீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஏன் நான் வீட்டை விட்டு போயிட்டேன்னு பயந்துட்டியா? இல்ல. உட்கார். ஆமா, நம்ம வீட்ல கேஸ் தீர்ந்து போச்சு. அதனால தான் பால் காய்ச்சறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போனேன். இனிமே எங்க போறதாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. சரியான பயந்தாங்கொழி. சரி, இனிமேல் உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போல, சரியா? இந்த குடி. பார்த்து ரொம்ப சூடா இருந்தா குடிக்காத. மாசமா இருக்கப்ப சூடான பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏய், பார்த்து பார்த்து. என்ன அவசரம் தேவி? பொறுமையா குடி. என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம்க்கா. அப்படி இருக்கும்போது ஏன் என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சீங்க? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குமா? சொன்னா தெரிஞ்சுப்பேன்ல. நான் இங்க இருந்து போனாதான் உனக்கும் உன் மேல புகழ்மணிக்கும் பாசம் வரும். உங்க புருஷன் பொண்டாட்டி உறவு பலப்படும். நான் உங்க கூட இருந்தேன்னா என்னதான் அவருக்கு என் மேல கோவம் இருந்தாலும் இவ்வளவு நாள் நம்ம கூட வாழ்ந்தவளாச்சே, இவன் முன்னாடி எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு குற்ற உணர்வுல புகழ்மணி உன்னை தொடக்கூட மாட்டாரு. ஏன்னா ஆம்பளைங்க பொண்டாட்டிக்கிட்ட சொன்ன இந்த கண்ணே முத்தே மணின்ற டைலாக் எல்லாத்தையும் அடுத்த பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லிதானே ஆகணும். அப்பா அவங்க சாயம் வெளுத்து போயிடும்ல, அது ஆம்பளைங்களால தாங்கிக்க முடியாது. அதனால்தான்
நான் விலகணும்னு சொல்றேன். நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டா உங்க வாழ்க்கைக்கு எடுத்த குற்ற உணர்வு எனக்கு இருக்கும்க்கா. ஏன் எதையோ நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிற? இந்த மாதிரி சமயத்துல நீ நல்ல நல்ல மியூசிக் எல்லாம் கேட்கணும். நாங்கெல்லாம் உனக்கு பெரிய இம்சை. நானும் என் சுயநலத்துக்காக தான் இந்த வீட்டை விட்டு உங்களை போகாம தடுத்தேன். இந்த குழந்தைய பத்தின ரகசியம் அவருக்கு தெரிஞ்சிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. ஏன் பழசெல்லாம் போட்டு குழப்பிக்கிற? பழசு இல்லக்கா, எதிர்காலத்தை பத்தி நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க என் பக்கத்துல இருந்தீங்கன்னா எனக்கு தைரியமா இருக்கும். பைத்தியம் பைத்தியம், கவலைப்படாது. இது நான் போட்ட திட்டம். அதிலே முடிச்சிடுவேனா? இந்த குழந்தை ரகசியம் இப்போதைக்கு தெரியக்கூடாது. ஆனா இது பிறந்த பிறகு ஒரு பிரளயமே இருக்கு. அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு புகழ்மணிக்கு தெரியும் இந்த செல்வி யாருன்னு. மகேஷ், புது வீட்டுக்கான கிரகப்பிரவேச வேலை எல்லாம் முடிஞ்சாச்சு. ஐயர், டெக்கரேஷன், இன்விடேஷன், இப்படி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நாளைக்கு மறுநாள் கிரகப்பிரவேசம். நீங்க மட்டும்தான் ஒன்லி விஐபி. அன்னைக்கு ஃபுல் டே நீங்க என் கூட தான் இருக்கணும். ஓகே? ஆஃபீஸ் மீட்டிங், கிளைண்ட், அது இதுன்னு எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. அன்னைக்கு முழுக்க நீங்க என் கூட தான் இருக்கணும். அன்னைக்கு மட்டும் இருந்தா போதுமா? என் வாழ்நாள் முழுக்க என் கூட இருக்கணும். ஓகே? கண்டிப்பா இருப்பேன். மல்லிகா, ரொம்ப பசிக்குது, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீ டிஃபன் பண்ணிடுறியா? ஓகே. வா ஸ்னேகா, உட்காரு. உட்காருங்க சார். சொல்லுங்க சார். ஐயோ, எதிரெதிர நிக்க வேண்டிய ரோஜாவும் ஸ்னேகா ஒன்னா வந்து நிக்கிறாங்க. கூட அந்த வக்கீல் வேற வந்திருக்கான். ஏதோ விபரீதம் நடக்க போகுது. ஸ்னேகா மேடம், கிச்சாவோட கொலை வழக்குல மகேஷ் மல்லிகா சம்பந்தப்பட்டிருக்கிற மாதிரி நீங்க போட்டோஸ் எல்லாம் கொடுத்தீங்க இல்லையா? அதை தவிர வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அவங்க கிட்ட? போட்டோஸோட சேர்த்து அன்னைக்கு சிடியும் கொடுத்தேனே சார். அது ஓகே, அது இல்லாம வேற ஏதாவது எவிடன்ஸ்? இல்ல சார், இப்போதைக்கு வேற எந்த எவிடன்ஸும் இல்ல. ஓகே, இதுவே நம்ம கேஸுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். கோர்ட்ல வாதாடவும் ஈஸியாகவும் இருக்கும். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அத நான் நேரம் வரும்போது சொல்றேன் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இது நாள் வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் மகேஷுக்காக இரு துருவங்களா நின்று சண்டை போட்டு இருந்தீங்க. அப்படி இருந்தவங்க ரெண்டு பேரும் கையை விட்டு அவர் போயிட்டாரு. மகேஷ் திரும்பவும் கிடைக்கணும்னா இதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து காரியம் சாதிக்கணும். அட்லீஸ்ட் மல்லிகாவை துரத்தி விட்டுட்டு மகேஷ் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் ஆகுது. அதுதான் அந்த கேஸுக்கும் யூஸா இருக்கும். புரியுதா? ஹேய் மல்லிகா, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? டிஃபன் பண்ணலையா? கழுத்துக்கு கத்தி வந்திருக்கு. ஒண்ணு இல்ல, ரெண்டு. என்ன சொல்ற? கீழே ஹால்ல ரோஜா ஸ்னேகாவை கூட்டிட்டு வந்திருக்கா. கூட அந்த வக்கீலும் வந்திருக்கான். உட்காந்து ஏதோ சதி ஆலோசனை தீட்டிட்டு இருக்காங்க. எதை பத்தி? யாருக்கு தெரியும்? ஒட்டு கேட்கிற பழக்கம் எனக்கு இல்ல. அந்த ரோஜாவ? ஏய் மகேஷ், ப்ளீஸ் வேண்டாம். ஏதாவது விபரீதம் ஆயிட போகுது. அது அவங்க தலையெழுத்து. நடக்கிறது நடக்கட்டும், ரெண்டோட பாத்துறேன். இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்க சார், நாங்க செய்ய தயாரா இருக்கோம். ஏங்க, யாரை கேட்டு வீட்டுக்குள்ள வந்தீங்க? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இது ஏன் வீடு. வீட்டுக்குள்ள வரதுக்கு ஏன் பெர்மிஷன் வாங்கணும்? மகேஷ், ஏய், நீ பேசாத. என்ன அட்வொகேட்டை வச்சு மிரட்டலான்னு பாக்குறீங்களா? ரெண்டு பேரும் காலையில ஆபீஸ் வந்தீங்க, அங்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியல, அதனால வீட்டுக்கு வந்துட்டீங்களா? என்ன உங்களோட திட்டம்? என்னையும் மல்லிகாவை பிரிக்கணும்னா? வாய்க்கு வந்த மாதிரில பேசாதீங்க மகேஷ். மாமாவை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இத நீ என்ன நம்ப சொல்ற? அது எப்படி மகேஷ் உங்களால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியாது? உங்களுக்கு உங்க அப்பா மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? ஜடமாவே மாறிட்டீங்களா நீங்க? தயவு செஞ்சு எங்களையாவது உபத்திரம் பண்ணாம இருங்க. மாமா வெளியில கொண்டு வரதுக்கு நாங்களாவது ஏதாவது ஏற்பாடு பண்றோம். நீங்க ரெண்டு பேரும் என்னையும் மல்லிகாவும் பிரிக்கிறதுக்கு சதி பண்றீங்க. ஆமா, கண்ட கழுதியை பத்தி பேசணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? மகேஷ், பாத்தீங்களா எவ்வளவு கேவலமா பேசுறா அவ? ஏய், அவ இவன பேசினா அப்புறம் பல்ல அத்தனையும் தட்டிடுவேன். என்னடி நினைச்சிட்டு உன் மனசுல? பாத்தீங்களா எப்படி ரவுடி மாதிரி பேசுறா? ஆமாடி, நான் ரவுடி தான். கட்டையால அடிச்சு ஐசியூல படுத்து வச்சது மறந்து போச்சு அவனுக்கு. ஹலோ மேடம், ப்ளீஸ். சண்டை போறதுக்கு இது நேரம் இல்ல. மல்லிகா, நீ உள்ள போ. இவங்க ரெண்டு பேத்துக்கும் சந்தோஷமா வாழவும் தெரியாது, அடுத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கவும் தெரியாது. உன்னை பார்த்து ரெண்டு பேத்துக்கு வயிறு எரியுது. நீ உள்ள போ. ஆமா, எங்களுக்கு எல்லாம் வயிறு பத்தி எரியறது. போடி உள்ள இல்லன்னா அடிச்சே கொன்னுடுவேன். ஏய், முறைக்காதடி, போடினா. ஏன் வக்கீல் சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு நாட்டுல என் கேஸை விட்டா வேற கேஸே கிடைக்காதா? நீங்க தான் மகேஷனோட பெஸ்ட் கிளைண்ட். என்ன அடிக்கடி ஏதாவது இடக்கூடமா பண்ணி வேலை மேல வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன, இவங்க ரெண்டு பேரும் பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்கீங்க. பொம்பளை பின்னாடி சுத்துறதுல உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இல்ல?
அதை நீங்க சொல்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு மகேஷ். சார் சாத்தாம் வேதம் ஓதுற மாதிரி இருக்குன்னு நேரடியாவே சொல்லுங்க. மகேஷ்க்கு உண்மை பேசினாதான் ரொம்ப பிடிக்கும். கரெக்டா சொன்ன ஸ்னேகா. உண்மையை மட்டும் இல்ல, செய்யற தப்ப தட்டி கேட்காம இருந்தா அவருக்கு இன்னும் பிடிக்கும். ஏய், ஆளாளுக்கு என்ன ஏறி மிதிக்கிறீங்களா? கிண்டல் பண்றீங்களா? நீங்க என்ன திட்டம் போட்டாலும் என் மனசை மாத்த முடியாது, என்னையும் மல்லிகாவும் பிரிக்கவும் முடியாது. சில ஜென்மத்தெல்லாம் திருத்தவே முடியாது. ஆனா மகேஷ் திருந்தணும். நாம திருத்துவோம் ரோஜா, அவரை திருந்த வைப்போம். சுதாகர், இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? என்ன பண்ண சொல்ற? கஷ்டப்பட்டு நீ சம்பாரிச்ச பணம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. கரெக்டா டைம் பார்த்து அந்த சண்டாளி மல்லிகா தட்டிட்டு போயிட்டா. அவளை எப்படி நீ சும்மா விட்டு வச்சிருக்க? இப்ப எதையும் செய்யாம இருக்கதாம்மா நமக்கு நல்லது. தெரியாம நான் அமைதியா இருக்கேன். கொஞ்சம் பொறுமா. அவகிட்ட இருந்து எப்படி இந்த வீட்டை வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அடப்பாடா, நீ வாயால தான் சாதிக்கிறியே தவிர செயல ஒன்னுத்தையும் காணோம். அவ போற வேகத்தை பார்த்தா நம்ம கையில இருக்க மிச்ச மீதி எல்லாம் புடுங்கிக்கிட்டு நம்மள நடுத்தரவுல விட்டுருவா போல. என்ன அம்மாவும் பையனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஏன் உட்கார்ந்த இடத்துல இருந்து நினைச்ச சாதிக்கிற ஆள் நீ என்ன இப்படி அலைய விட்டுட்டியே? ஆமா, உன் வைஃப் என்ன சொல்றா? என் பில் என்னையா ஆச்சு? என்ன எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? அவதான் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கால, என்னை கேட்ட எப்படி? பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தேன், இதையும் உங்ககிட்ட தானே கேட்க முடியும். ஏ சார், நீங்க என்ன சரக்குள்ள ஒரிஜினல் ரேட்டையா கொடுத்தீங்க? 3 கோடி ரூபா லாபம் பார்க்கல? எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். எப்படியா பொறுத்துக்க முடியும்? கோடவுன்ல இருந்து ஷோரூமுக்கு போனேன், லாரி எல்லாம் செக் போஸ்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. பில் இல்லாம நான் தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். தவிங்க, அன்னைக்கு நான் தவிச்சல, ஏன் கண்ணு முன்னாடியே அவ அந்த வீட்டை எழுதி வாங்கும் போது நான் எவ்வளவு தவிச்சிருப்பேன். நீங்க நினைச்சிருந்தா அதை தடுத்துருக்கலாம் சார். ஏன் அம்மா கழுத்துல வச்ச கத்திய அவ கழுத்துல வச்சிருந்தா அவ அப்படி பண்ணிருப்பாளா? அந்த வீடு தான் என் கையில எழுதி போயிருக்குமா? இதோ பார், உன் புலம்புல கேட்க இங்க வரல. உன் வைஃப் போனை போட்டு பில்ல கேட்க போறியா இல்லையா? கோடவுன்ல இருந்து சரக்கு எடுத்து கொடுக்க தெரிஞ்ச உனக்கு ஆபீஸ்ல இருந்து பில் எடுத்து கொடுக்க முடியாதா? அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்க சூழ்நிலை வேற. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார். எனக்கு எதுவும் புரிய வேணாம். முதல்ல மல்லிகாவுக்கு போனை போடு. யோ, போனை போடியா? டேய் கண்ணா, அவர் சொன்னதை உடனே பண்ணிடுப்பா, இல்லைன்னா மறுபடியும் என் கழுத்துக்கு கத்தி வந்துருப்பா. என்ன வேணும்? உடனே நீங்க வரணும். இப்பெல்லாம் வர முடியாது. வேற என்ன? திமிராடி உனக்கு? நான் இங்க படுற அவசரம் தெரியாம விளையாண்டுட்டு இருக்கியா? உடனே வந்து தொலை. ஏய், இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்னால இப்ப அங்க வர முடியாது. ஹலோ ஹலோ, உங்க சண்டையை அப்புறமா வச்சுக்கோங்க. எனக்கு சேர வேண்டிய பில்லு, டெலிவரி சார்ஜ், வவுச்சர் என்ன ஆச்சு? ஓ, நீங்களா? அதான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன்ல, வெயிட் பண்ணுங்க. என் லாரி எல்லாம் செக் போஸ்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. உடனே கிளியர் பண்றேனா பெரிய பிரச்சனை ஆயிடும். பில்லு எப்பமா தர போற? ஹலோ சார், ஒரு நிமிஷம் கொடுங்க சார், ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் பேசுறேன். இதை பார் மல்லிகா, உன்னால முடியாட்டி சொல்லிடு. இவர் கேட்கறத நான் தயார் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கு பதிலா எனக்கு அந்த வீட்டை நீ எழுதி கொடுத்துறோம். என்ன சொல்ற? ஏய், இந்த ஃபிலிம் எல்லாம் என்கிட்ட கட்டாத. உன்னால எதுவும் முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு தெனாவட்ட பேசுறீல்ல, எங்களுக்கு பதில் சொல்லுடி. சொல்றேன். அவரையும் கூட்டிட்டு மகேஷ் ஆபீஸ்க்கு வா, அங்க வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம். என்னவா? நாம உடனே மகேஷோட கம்பெனிக்கு போகணும். அவ கூப்பிடுறா. ஒன்னும் பிரச்சனை ஆகாதுல்ல? யாருக்கு தெரியும்? போய் பார்த்ததும் தெரியும். வந்து தொலைங்க.
என்னம்மா இப்படி மாட்டி ஏன் விட்டுட்டியே புலம்புற? கொஞ்சம் பேசாம இரு. இப்போ என்ன பண்ணணும்? மகேஷ் அவர் கேபின்ல இருக்காரு. அவர் வெளியில வராம நான் பாத்துக்கிறேன். நீ அதுக்குள்ள ஷோபாவை கரெக்ட் பண்ணி பில்லை ரெடி பண்ற வழியை பாரு. எப்படி? இந்தா டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இதை வச்சு பில்லை ரெடி பண்ண சொல்லு. அவ ஒத்துக்கல என்ன பண்றது? பணம் தரேன்னு ஆசை காட்டி எப்படியாவது பில்லை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மிரட்டியாவது பில்லை வாங்குங்க. அப்படியே பில்லை தயார் பண்ணாலும் மகேஷோட கையெழுத்து வேணாம்ல. யோ, உனக்கு அவளை பத்தி தெரியாதியா? அவ கில்லாடி. சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க. சொன்ன வேலையை ஒழுங்கா பாருங்க. நான் முதல்ல மகேஷ் கேபினுக்கு போறேன். வாங்க சார். உட்காருங்க சார். ஹாய் சோபா. வாங்க சார். உங்களை இங்க வரக்கூடாதுன்னு மகேஷ் சார் சொல்லியிருக்காருல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா. என்கிட்டயா? என்கிட்ட என்ன சொல்லணும்? எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. உன்னை கடிச்ச திங்க போறேன். கேண்டீனுக்கு வா. வா. உட்காரு. இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க என்ன விஷயம். ஒன்றும் இல்லை, இதில் இருக்க டீட்டெயிலை வச்சு எனக்கு ஒரு பில் ப்ரிப்பேர் பண்ணி தரணும். ம். இது ஃப்ராட், இது சீட்டிங். இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் நடக்கவே இல்லையே. எனக்கு தெரியும். போகஸ் பில் தயார் பண்ணி கொடு ப்ளீஸ். ஹெல்ப் பண்ணு. மகேஷ் சாருக்கு துரோகம் பண்ண சொல்றியா? முடியாது. ஆமா சோபா, நீ ஆபீஸுக்கு நடந்து வரியா இல்ல பஸ்ல வரியா? பஸ்ல தான் வரேன். ஏன்? நீ டூ வீலர்ல வந்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கும்ல? அப்படின்னா எல்லாம் உனக்கு கோணார் வரும் நோட்ஸ் மாதிரி விளக்கமா சொல்லணுமா? குலைக்க தெரியாத பொண்ணுமா நீ? இதோ பாருமா, ஒரு 5000 10,000 வாங்கிட்டு பில்ல தயார் பண்ணி கொடுறா கண்ணு. நான் மகேஷ் சாருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். இப்ப சொல்லுடி. இப்ப சொல்லு பாப்பா. முடியாதுன்னு கோழி கழுத்து இருக்கிறத பாத்திருக்கியா? சரக்குன்னு ஒரே இழுப்பு. கூடையில போட்டு மூடிட்டா துடித்து வச்சு சாகும். நீ எப்படி சாகுறியா? ஒரே இழுப்பு. இழுத்துறவா சொல்லு. அப்ப பில்ல தயார் பண்ணு. அந்த ஹீரோ மகேஷ் கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி கொடுத்துரு. இத பார், இத மைண்ட்ல வச்சுட்டு போ. ஓடி. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். மகேஷோட கையெழுத்த உன் அப்பா நான் வாங்கி தருவா. புடி. அதுவும் நானா வாங்கணும்? மரியாதையா கையெழுத்த வாங்கி கொடுத்துரு. பார், இத பத்தி மகேஷ் ஏதாவது போட்டு கொடுத்தா மாவோட ஒரே குத்து. காலைல சாப்பிட்ட தயிர் சாதம் அப்படியே வெளில வந்துடும். ஓ ஓடி. சார், என்ன? இதுல ஒரு சைன் வேணும். கொடு பென். வாங்க மகேஷ், சைன் பண்ணுங்க. இந்தாங்க மகேஷ். சார், என்ன மன்னிச்சிடுங்க
பாவி குடியை கெடுத்துருவா போல இருக்கே. என்ன எதுக்கு மன்னிப்பு? சார் அது வந்து நான் ஒரு தப்பு. உன் சொந்த கதை சோக கதை கேட்கறதுக்குலாம் எங்களுக்கு நேரம் கிடையாது. மகேஷ் நீங்க சைன் பண்ணுங்க. இல்ல மல்லிகா, அவ ஏதோ சொல்ல வர சொரக்கு அக்கு உப்பில்லன்னு சொல்ல போறா. அந்த ஸ்னேகாக்கு வக்காலத்து வாங்கிட்டு ஏதாவது பேசுவா. அது கேட்கறதுக்கு நேரம் இருக்கா நமக்கு இப்போ? நீங்க முதல்ல சைன் பண்ணி அனுப்புங்க. சார் நான் அது வந்து ஸ்டாப் ஷோபா. உனக்கு இந்த பில் இப்ப சைன் தானே வேணும்? அவர் சைன் பண்ணி தருவாரு. மகேஷ் நீங்க சைன் பண்ணுங்க. இல்ல மகேஷ் சைன் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ஸ்னேகா பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது கேட்டீங்கன்னா உங்க ரத்தமே கொதிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிருக்கா. ஃபைல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்தேன். நீங்க சைன் பண்ணி அவளை அனுப்புங்க. நான் சொல்றேன். ஸ்னேகா அப்படி என்ன தப்பு பண்ணா? மகேஷ் அவளை வச்சுட்டு இந்த விஷயத்தை பேச முடியாது. சைன் பண்ணி அவளை அனுப்பி தொலைங்க முதல்ல. எடுத்துட்டு போ. சார் நான் உன்னை முதல்ல போடுனேன். போ. ஸ்னேகா ஏதோ துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னியே, என்ன? மல்லிகா உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்க, என்னன்னு சொல்லு. கேக்குறேன்ல. அப்புறமா சொல்றேன் மகேஷ். சோபா ரெடி ஆயிடுச்சா? குடு. யோ நீ ஒருத்தையா சந்தேகத்துக்கு பிறந்தவன், நேரங்காலம் தெரியாம. எல்லாம் சரியா தான் இருக்கும். மகேஷ் கையெழுத்து போட நானே பார்த்தையா. மகேஷ் வந்துட போறான், எடுத்துட்டு போ. அங்கே போய் செக் பண்ணிக்கலாம், போ. தேங்க்ஸ் சோபா கண்ணே. ஐயோ சுதாகர் கிட்ட பில் இங்கே இருக்கு. நான் வேற பில்லை மாத்தி கொடுத்துட்டேனே. மறுபடியும் அவன் கத்தியோட வந்துட்டு நான் என்ன பண்றது? ஐயோ வா ஷோபா, இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரியா? வீட்ல அம்மா பாட்டி யாரும் இல்லைல்ல? இல்ல, எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. என்ன விஷயம்? நீங்க கிச்சனுக்கு வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. வா. என்ன? இத முதல்ல படிங்க அக்கா. என்ன இது? இது மகேஷ் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட பில் ரெசிப்ட். 3 கோடி ரூபாய்க்கு ஏதோ மெட்டீரியல் வித்திருக்காங்க. இதையே என்கிட்ட காட்டுற? இதுலதான்க்கா பிரச்சனையே. அந்த மல்லிகாவும் சுதாகரும் சேர்ந்து இந்த பில்லை தயாரிச்சிருக்காங்க. இந்த பில்ல எப்படியோ மகேஷ் சார் கிட்ட தில்முள் பண்ணி சைன் வாங்கிட்டாங்க. இப்போ இந்த பில்லை நான் எடுத்துட்டு வந்துட்டு வேற பில்லை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை நீ மகேஷ் கிட்ட சொன்னியா? இல்ல, ட்ரை பண்ணேன், ஆனா அவர் கேட்கல. ஐயோ என்ன இது? 3 கோடி ரூபாய் மெட்டீரியல ஒரே நேரத்துல வித்திருக்காங்க. அவளுக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? இந்த விஷயம் மகேஷ்க்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியலையே. சரி, ரோஜாக்கு இந்த விஷயத்துல சம்மந்தம் இருக்குமான்னு உனக்கு தெரியுமா? இல்லக்கா, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வாய்ப்பே இல்ல. சரி, நீ போ ஷோபா, நான் பாத்துக்கிறேன். ஹலோ. ஹலோ ரோஜா, நான் ஸ்னேகா பேசுறேன். ரோஜா? கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு. ரோஜா, ஒரு முக்கியமான விஷயம். நீ உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வரியா? ஆபீஸ்க்கா? எதுக்கு? ரோஜா, ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்டு இருக்காத. நேரம் இல்ல, நீ உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வா சொல்றேன். விஷயம் சொல்லாம நான் அங்க வர மாட்டேன். முதல்ல சொல்லு, உனக்கு ஆபீஸ்க்கு என்ன சம்பந்தம்? எனக்கும் ஆபீஸ்க்கு மாதிரி ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு ரோஜா. ஆனா சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் ஆபீஸ்ல வந்து மகேஷ்க்கு எதிராக சதி பண்ணிட்டு இருக்காங்க. போன்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ சீக்கிரம் ஆபீஸ்க்கு வாயேன். நமக்கு சில விஷயங்கள் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா
நமக்கு தெரிஞ்சவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல எந்தவித தப்புமே இல்லை. ரோஜா என்ன ஆபீஸ்க்கு வர போறியா இல்லையா? சரி வரேன். சரி ரோஜா. உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போயிட்டா? ஏண்டி உனக்கு எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் தேடி தேடி போயின்னு இருக்க. இப்ப எதுக்கு ரோஜாக்கு ஃபோன் பண்ண? ஏதோ ஆபீஸ்க்கு வரேன்னு பேசிட்டு இருக்க. எந்த ஆபீஸ்க்கு நான் உன்னை அனுப்ப மாட்டேன். அம்மா இப்போ என்ன தடுக்காதம்மா. இது சாதாரண விஷயம் இல்லம்மா, பெரிய விஷயம். மகேஷ்க்கு எதிராக பெரிய சதி நடக்கிற மாதிரி இருக்கு. அதை தடுத்து நிறுத்துற நிலைமையில நான் தான்மா இருக்கேன். தயவு செஞ்சு அதை போக விடுமா, நான் போயிட்டு வந்துடுறேன். இது என்னது? அம்மா அம்மா அது முக்கியமான பேப்பர் பிரிச்சு போட்டு வை. அது குடுமா. அம்மா அது குடுங்கறல. குடுமா இப்படி குடுறி. நேரம் காலம் தெரியாம பிரச்சனை பண்ணி இருக்க நீ. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எப்பவுமே உன்னை பத்தி என்ன பத்தி மட்டும் தான் உனக்கு நினைப்பு. ஆனா நான் அப்படி இல்ல. மகேஷ்க்கு எதிராக ஒரு பெரிய தீங்கு நடந்துட்டு இருக்கு. அதை வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? இப்ப நான் போறலன்னா மகேஷ் பெரிய ஆபத்துல மாட்டிக்க தான் போறாரு. இந்த விஷயத்துல ரோஜாவோட உதவி இல்லாம என்னால செயல்படவும் முடியாது. இங்க பாரு, இப்ப மட்டும் நீ என்ன போக விட்டுடுமா. கண்டிப்பா உன் பொண்ணு உன் கை மீறி போயிட மாட்டான். அம்மா இத நான் மகேஷ் மேல வச்சிருக்கிற அபிமானத்தை செய்யற உதவின்னு நீ நினைச்சுக்காதீங்க. ஒரு சக மனுஷனுக்கு மனிதாபிமானத்துல செய்யற உதவின்னு வச்சுக்கோயே. புரிஞ்சுக்கோமா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க போக கூடாது. நான் உன்னை அனுப்ப மாட்டேன். நீ போற காரியம் எதுவுமே ஆகாது, போ. என்ன பொண்ணு வா, ஊர் வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வர. ஹலோ யோ, நான் தான் பேசுறேன். என்ன எல்லாரும் என்ன இழிச்சவாயன் முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அங்க வந்தான்னு வச்சுக்கோ, கூண்டோட கைலாசத்துக்கு அமிச்சிருவேன். ஹலோ ஹலோ, இப்போ என்னாச்சுன்னு மூச்சு விடாம கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன்ல, அப்புறம் என்னங்க? அப்புறம் என்னவா? அவ என்னையும் உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சுக்கிட்டு 3 கோடி ரூபாய் பில்ல கேட்டா ஏதோ வாட்டர் டாக்ஸ் பில்ல தூக்கி கவர்ல போட்டு கொடுக்குறா. அடி பாவீங்களா, மல்லிகா தான் துரோகின்னு நினைச்சா இந்த சோபா அதோட பெரிய வில்லியா இருப்பா போல் இருக்கேன். ஏன் சார் கவர் அங்கேயே பிரிச்சு பார்க்க கூடாது? நீங்க பண்ண தப்புக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? யோ, நீதான் இதுக்கு பொறுப்பு. நீதானே இந்த கேடு கெட்ட பிசினஸ்ல நீ இழுத்து போட்ட. நீ தான் இதை சால்வ் பண்ணி தரணும். இப்ப நான் அங்க வரேன். இதுக்கு ஒரு சரியான பதில் வேணும். ஹலோ ஹலோ, வெயிட் பண்ணுங்க சார். இங்க வந்து நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க? நான் சொல்றதுக்கு வாங்க, சும்மா இல்ல 4 அடியாளோட வாங்க, அங்க வச்சு பிரச்சனையை பேசிக்கலாம். எங்கயா வரணும்? ஷோபா வீட்டுக்கு. அவ அட்ரஸ் ஷோபா, எங்கிட்டயே உன் தில்லுமுள்ளு வேலையை காமிக்கிறியா? இந்த சுதாகர் யாருன்னு அங்க வந்து காட்டுறேன். இங்கதான் ஓரமா நிறுத்துப்பா, லெஃப்ட்ல. இந்தாங்க. தேங்க்ஸ். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. என்ன ஸ்னேகா, எதுக்கு என்ன இவ்வளவு அவசரமா அவசரம்? சரி, இதை நீ வச்சுக்கோ. வா. இந்த வீடு தானா? இந்த வீடு தான் சார். எவ்வளவு திமிரு இருந்தா நம்மளே ஏமாத்திருப்பான். வாங்க சார். ஏய், சார், வாங்கடா. சரி சார். சோபா சோபா சோப். ஏய் ஏய் ஏய், யார் நீங்கல்ல? ஏன் இங்க வந்து கலாட்டா பண்றேன்? சோபா வீட்ல இருக்கலா? ஐயோ, சோபா ஏன் பொண்ணுதா? அவளை ஏன் தேடுறேன்? ஓம் பொண்ணுதானா? கூப்பிடுவல. ஐயோ, கூப்பிடுறேன். எதுக்காகன்னு சொல்லுங்க, பயமுறுத்தாதே. ஏய் கிழவை, இப்ப கூப்பிட போறியா இல்லையா? ஐயோ, கூப்பிடுங்க பொண்ணு. யாரா நீங்களா? இங்க வந்து எதுக்கு கலாட்டா பண்றேன்? நீ எதுக்குடா இங்க வந்த? விடுடா. ஐயோ, குத்திடாதடா பாவி, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அவளை விடுடா, அவளோட கூப்பிடுறேன். டேய், கையாடுறா. ஐயோ, ஏய் சோபா, பாவி, ஓடி வாடி. யாருடா நீங்களா? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க?
இப்ப போலனா போலீஸ கூப்பிடுவேன். ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து கரெக்டாவா பண்றேன். ஏ மாமி, மரியாதை வாயை மூடிக்கிட்டு ஏதாவது பேசுனா அப்புறம் கூண்டோட கையில சந்தா. ரொம்ப பிரமாதமா ஆபீஸ் வேலை நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. இதுதான் பிசினஸ் வித் பிளஷர்னு ஏய், சொல்றாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்க மாட்டீங்களான்னு நான் ஏங்கின காலம் உண்டு. ஆனா இப்ப உங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தா என் உடம்புல கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப புதுசா இன்னொரு கம்பளி பூச்சி கொண்டு வந்திருக்கோம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு அரிப்பை ஏற்படுத்துறதுங்கிறத நீங்களே பாருங்க. என்னடி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற? கார்த்தால சொன்ன போய் சாயங்காலத்துக்குள்ள சந்தைக்கு வந்துரும்னு நீ எதிர்பார்க்கல. இது என்னது? அடடா, ஆஸ்கர் நடிப்படி. ஆனா உன் மொக்க மூஞ்சிக்கு ஆஸ்கர் பிலிம்ஸ்ல கூட உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. கவலைப்படாத. முதல்ல வந்த விஷயத்த சொல்லு. மகேஷ், இவ ஒரு துரோகி. உங்க காலை சுத்திட்டு இருக்கிற விஷப்பாம்பு. இத பாருங்க, நம்ம கோடவுன்ல இருந்து 3 கோடி ரூபாய் சரக்கு எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதோட பில் இது, நீங்களே பாருங்க. பிரமாதம், ரொம்ப பிரமாதம் ரோஜா. யார் கொடுத்த ஐடியா இது? அந்த அட்வொகேட் தினகரனா? இப்படி ஒரு பொய்யான பில்ல செட் பண்ணி என்னையே ஏமாத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? மகேஷ், முட்டாளா இருக்கலாம், ஆனா மூடனா இருக்க கூடாது. மகேஷ், நம்ம கம்பெனில இருந்தே. ஏய், ஏன் கம்பெனி? சரி, உங்க கம்பெனி. உங்களுக்கே தெரியாம உங்க கோடவுன்ல இருந்து இந்த மல்லிகா 3 கோடி ரூபாய் சரக்கு திருடி இருக்கா. அத வித்திருக்கா. அந்த சரக்கு இப்ப செக் போஸ்ட்ல மாட்டி இருக்கு. அதுக்கு டெலிவரி செலான் அது இதுன்னு என்னமோ தேவைப்படுது மகேஷ். அதுக்காக அந்த சுதாகரும் இந்த மல்லிகாவுமா சேர்ந்து ஷோபாவை மிரட்டி இந்த பில்ல ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. கடவுள் புண்ணியத்துல இது அவங்க கிட்ட போகாம என் கிட்ட வந்து சேர்ந்துடுது. அது உங்க கையெழுத்து தானே? என்னது மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கா? ஆஹா, அவ்வளவு சுய நினைவோட இருந்திருக்கீங்க. இவ மேல இருக்கிற மயக்கத்துல. நான் பாக்குறேன். மகேஷ், இந்த டூப்ளிகேட் பில் மகேஷ் இவங்கள தயாரிச்சிருக்காங்க. நானும் அதே தானே சொல்றேன். 3 கோடி ரூபாய் சரக்கு நம்ம கோடவுனை விட்டு போயிடுச்சுன்னு ரொம்ப ஈஸியா சரளமா சொல்றாங்க. 3 கோடி ரூபாய் சரக்கு ரொம்ப சாதாரணமான விஷயமா என்ன? மை காட், இவங்க சொல்ற பொய்யெல்லாம் கேட்டா அப்படியே தலை சுத்துது மகேஷ். அந்த தலை அப்படியே திருப்பி போட்டு அப்புறம் தலை சுத்தாது இல்லடி. மகேஷ், முதல்ல சொல்லுங்க, இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? முதல்ல உங்க ரெண்டு பேர்த்த இந்த ஆபீஸ்ல இருந்து வெளியில அனுப்புறதுதான் நான் எடுக்க போற முதல் ஆக்ஷன். 3 கோடி ரூபாய் சரக்கு என் நாலேஜ் இல்லாம என் கையெழுத்து இல்லாம குடோனுக்கு போறதுக்கு சான்ஸே இல்ல. என் பிசினஸ் எப்படி ரன் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க ரெண்டு பேர்த்தோட அட்வைஸ் ஒன்னு எனக்கு தேவையில்லை. கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். கெட் அவுட். மகேஷ் ப்ளீஸ், நாங்க சொல்றத நம்புங்க. நாங்க சொல்றது உண்மை. ஏய், நிறுத்து. ஐ சே யூ. மகேஷ், வெயிட் பண்ணுங்க. நீங்க எதுக்கு இப்ப டென்ஷன் ஆறீங்க? செக் பண்ணி தான் பாத்துடலாமே. உண்மை என்னன்னு தெரிஞ்சிட போகுது. என்ன சொல்ற? அக்கவுண்ட் செக் பண்ணிட்டா உண்மையில தெரிஞ்சிடும் மகேஷ். அதெல்லாம் வரவு செலவு கணக்கெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் தேவையான்னு கேக்குறேன். அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பாப்போமே. ரொம்ப பிச்சைக்காரத்தனமா கெஞ்சிட்டு இருக்காங்க. ஏய், நீ தாண்டி ராபிச்சுக்காரி. ஏய், சும்மா சத்தம் போடாத. மல்லிகா, அக்கவுண்டன்ட் இல்ல, லஞ்ச் பிரேக். இல்ல பரவாயில்ல, நானே செக் பண்றேன். ஓகே. ஏய், நில்லு. எங்க போயிட்டு இருக்க இப்போ? இவ்வளவு நேரம் சொன்னது காதுல விழலையா உங்களுக்கு? ஏய், நில்லு. மல்லிகா, மகேஷ், என்ன மகேஷ் நீங்க? மகேஷ், அவளை நம்பி பில்ல கொடுத்து அனுப்புறீங்க. அவ கணக்கு மாத்தி எழுதிடுவா. அறிவு கிட்டத்தனமா பேசாத. தப்பு செஞ்ச பாபனா அவளே போவாளா? நீங்க அறிவு கிட்டத்தனமா பேசாதீங்க. அவள அவ புருஷனை தானே உங்களை ஏமாத்தி இந்த சரக்குல திருடி வித்திருக்காங்க. அந்த பில்ல அவங்க தானே தயாரிச்சிருக்காங்க. இப்போ அவகிட்டே அதை கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்களே. கொஞ்ச நேரம் நிறுத்துறியா? என் தலையை போட்டு புரண்டாதீங்க. அதான் போயிருக்கல. இல்ல, எனக்கு என்னமோ இது சரியா படல ரோஜா. நான் போய் பாத்துட்டு வரேன். மகேஷ், வாய் மூடுங்க. சீக்கிரம் போங்க. வண்டி சீக்கிரம் எடுங்க. மல்லிகா, மல்லிகா, அடி பாவி, நாமக்காரி. ஐயோ, அந்த பில் எடுத்து ஓடுறாளே. நான் நினைச்ச மாதிரியே நடந்துடுது. மகேஷ் கிட்ட சொல்றேன், இப்போ நீங்கள நம்பட்டும். ஏய் சோபா, வாடிங்க. ஐயோ, ஏய், அந்த பில் எங்கடி? அந்த பில் என்ன பண்ண? எந்த பில்? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. தெரியாதா? பாவி, ஏன்டா பாவி? உன் தலையில இடி விழ. ஏய், அவன் மட்டும் பில் தரல, அவன் பண்ண தப்புக்கு இங்க இருக்க எல்லாரையும் பின்னிடுவேன்.
ஏண்டி எதையோ கேக்குறானடி, எதுவா இருந்தாலும் எடுத்து கொடுத்து தொலையண்டி. ஏய் பாய் வந்து பதில் சொல்லுடி. எங்கடி அது? சுதாகர் இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. இப்ப பாருங்க. ஏய், இல்ல எங்க சொல்லு. முதல்ல உங்க அம்மா தான் பலி, அப்புறம் ஒவ்வொருத்தரையும் கொன்னுடுவேன். ஐயோ அடி பாவி, யாருக்கும் உதவி பண்ண போக கடைசியில எனக்கு எம்மனா வந்துட்டியடி. அந்த சனியம் பிடிச்ச பில்லு எங்க இருக்கு சொல்லி தொலை. ஏண்டி சோபா, அவ கேக்குறது உங்ககிட்ட நான் பிரச்சனை பண்ணாத கொடுத்துடுறி. என்கிட்ட அந்த பில் இல்ல மாமி. அது ஸ்னேகாக்கா கிட்ட போயிடுச்சு. பில் மாறி போயிடுச்சு. இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணல. யார்கிட்ட போய் சொல்ற? இப்போ எங்கடி இந்த சினேகா? ஸ்னேகா வந்தவன நானே அந்த கன்றாவை வாங்கி உன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சுடுறேன். இப்ப எல்லாரையும் விட்டுடுறேன். ஏய் வாடி. வாங்க. ஐயோ வா. ஐயோ விடுறா விடுறா. ஏண்டி இந்த வயசான காலத்துல இதெல்லாம் எனக்கு தேவையாடி? இந்த வயசுல என்ன உட்கார வச்சு நீ சோறு போடலைனாலும் கண்டவங்க கிட்ட என்ன அடி வாங்க வைக்கிறியேடி? என்னாச்சு? அவ பில்லோட தப்பிச்சிட்டா. ஐயோ, இவ்வளவு நேரம் நாங்க ரெண்டு பேரும் படிச்சு சொன்னா உங்க மர மண்டையில ஏறவே இல்ல. எங்க மாட்டிக்கு போமான்னு பயந்த ஓட்டோல ஏறி ஓடிட்டா. இப்ப புயர்ந்த அவ லட்சணம். இப்போ அத ஒரு துரோகி நம்புறீங்களா? உங்களை அவ ஏமாத்தி 3 கோடி ரூபாய் சரக்கு திருடி வித்திருக்கா. ஹலோ மகேஷ், நான் தான் மல்லிகா பேசுறேன். ஆபீஸ்ல அந்த அக்கவுண்ட்ஸ் ஃபைல் எல்லாம் தேடி பார்த்தேன். அங்க எதுவுமே இல்ல மகேஷ். 3 கோடி ரூபாய் சரக்குனா சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்போ நான் நேரா கோடவுனுக்கு தான் போறேன். அங்க போய் பார்த்து சரக்கெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் மகேஷ். எதுக்கு வீண் குழப்பம் சொல்லுங்க. குட், வெரி குட் மல்லிகா, யூ ஆர் பிரில்லியன்ட். Thank you very very much. போன்ல யாரு? மல்லிகாவா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் அவ சின்சியாரிட்டியை சந்தேகப்பட்டீங்கல்ல, அதனால அவ நேரா குடவுனுக்கு போய் ஸ்டாக் எல்லாம் செக் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்கா. அவளை நான் முழுசா நம்புறேன். அவ ஒரு சின்சியர் ஒர்க்கர். உங்க ரெண்டு பேர்த்த நான் நம்ப மாட்டேன். மரியாதையா வெளியில போங்க. மகேஷ் இதெல்லாம் அநியாயம் வெளியில மகேஷ். போங்க. என்ன இது மகேஷ்? என்ன வெளியில மகேஷ்? என்ன போங்க மகேஷ்? சொல்றேன். மகேஷ், என்ன நீங்க? போ வெளியில. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க வெளியில போ. மகேஷ். போ வெளியில. ஹலோ, நான் தான். அந்த பாம்பே ஆள்கிட்ட ஃபோன் கொடுங்க. விஷயத்தை சொல்லு. முடியாது, அந்த ஆள்கிட்ட ஃபோன் கொடுங்க. சார் உங்களுக்கு தான். ஹலோ. அந்த ஒரிஜினல் பில் டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட தான் இருக்கு. உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. அப்படியா? எப்படி அது உங்ககிட்ட? அதெல்லாம் நேர்ல வாங்க சொல்றேன். வரும்போது அந்த சுதாகரை கூட்டிட்டு வர வேண்டாம். சுதாகர், பில்லு மல்லிகா கிட்ட இருக்குதான். ஸ்னேகாக்கா கிட்ட கொடுத்த பில்லு மல்லிகா கிட்ட எப்படி வந்துச்சு? ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. டேய் சார் நாங்க போயிட்டு பில்ல வாங்கிட்டு போன் பண்ற வரைக்கும் யாரையும் விடாத. ஓகே சார். போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். யாராவது பிரச்சனை பண்ணா முடிச்சிரு. ஓகே சார். டேய் நீ எங்க வர? டேய் இவனையும் ஒரு பக்கம் கட்டி போடுங்கடா. யாராவது பிரச்சனை பண்ணாங்க எல்லாரையும் தீர்த்து கட்டிடுங்க. வணக்கம். வாங்க சார், வாங்க. நான் உங்களை விளக்கெண்ணெய் குடிக்கலன்னு நினைச்சு நீங்க என்ன வேப்பெண்ணெய் குடிக்க வச்சிட்டீங்க. பயங்கரமான ஆள் சார் நீங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆ, போதும் உங்க நாடகம் எல்லாம். நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேங்க, ஆனா உங்களை மாதிரி ஒரு கேடியை பார்த்தது இல்ல. இதுல நான் மாட்டி விடணுன்றதுக்காக கரெக்டா எதிரிகளோட போய் கூட்டி சேர்ந்திருக்கீங்களா? அந்த ரோஜா ஸ்னேகாவோட உங்களுக்கு என்ன சார் வரவு? என்ன ரோஜா ஸ்னேகாவா? அவங்கள எதுக்கு இதுல இருக்கிறீங்க? வேண்டாம், இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் சொல்லிட்டேன். அந்த ரோஜா ஸ்னேகா உங்களுக்கு எப்படி சார் பழக்கம்? ஏன் சார் அவங்க கிட்ட போனீங்க? என்னம்மா நீ? நானே கடல்ல வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ யாரை எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த ரோஜாவையும் தெரியாது, ஸ்னேகாவையும் தெரியாது. அங்க சரக்கு செக் போஸ்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. என் பிசினஸே போச்சு. நான் அந்த கவலையில இருக்கேன். நீ வேற. அட 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 அட, என்னமா ட்ரைனிங் கொடுத்துருக்காளுங்க. இதோ பாருங்க மேடம், எனக்கு பில்லும் டாக்குமெண்ட்டும் உடனே வேணும். அப்ப உண்மையாவே உங்களுக்கு அந்த ஸ்னேகா ரோஜாவோட எந்த தொடர்பும் கிடையாது, அப்படிதானே? அட ஏமா சும்மா தொடர்பு அது இதுன்னு பேசிக்கிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்ப அவஸ்தைப்படுறேன். முதலுக்கே மோசமாயிடுச்சு. மரியாதையோட மாசம் 1 கோடி ரூபாய்க்கு மகேஷ் கிட்ட சரக்கு வாங்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு நிம்மதியா இருந்தேன். எந்த நேரத்துல இந்த சுதாகர் சொன்னான் சபலப்பட்டேனோ, குடிச்சது சனி. என்னோட மொத்த முதலும் போயிடும் போல இருக்கு. அம்மாடி, பில்லும் டாக்குமெண்ட்டும் தயவு செய்து கொடுத்துருமா ப்ளீஸ்மா. எனக்கு எந்த ரோஜாவையும் தெரியாது, எந்த ஸ்னேகாவையும் தெரியாது. இவன் சொல்றத பார்த்தா அந்த ஸ்னேகா ரோஜாவோட இவனுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு தான் தோணுது. அப்ப வேற எங்கேயோ தான் தப்பு நடந்திருக்கு.
இன்னும் என்னம்மா யோசனை? பில்லும் டாக்குமெண்ட்டும் தரேன் தானம்மா ஃபோன்ல வர சொன்னேன். கொடு. ம் தரேன். ஆனா எனக்கு 50 லட்சம் ரூபா பணம் வேணும். 50 லட்சமா? எதுக்கு?